வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து பெண் ஒருவர் பேசி இருக்கக்கூடிய ஒரு காணொளி என்பது சமூக ஊடகங்கள்ல வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. என்ன அந்த காணொளி அப்படிங்கிறத இங்க வரக்கூடிய ஆடியோ பதிவின் வாயிலா எல்லோருமே ஒரு நிமிடம் கேளுங்க. ஜாதி வேணும்னு பேசக்கூடியவர்களை கூப்பிட்டு நீங்க எல்லாம் ஜாதி வேணும்னு பாதுகாக்கிறீங்க, ஜாதி வெறியை பாதுகாக்கிறீங்க, ஜாதி சிந்தனையோட நீங்க கலவரம் பண்றீங்க. இது எல்லாத்துக்கும் தான் காரணம் வேங்கை வயலில் மலம் கலந்ததுன்னு நீங்க யாராவது கேள்வி கேட்கலாம். பாமகவை கூப்பிட்டு நீங்க எல்லாம் ஜாதி வெறி சிந்தனையோட இருப்பதனாலதான், ஜாதி வெறியை ஊக்குவிப்பதனாலதான் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. இந்த காணொலிய எல்லோருமே கேட்டு போய் நினைக்கிறேன். பொதுவா நாம ஒரு காணொலியை எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரையுமே அடையாளப்படுத்தக்குள்ள அவங்க இதை சார்ந்தவங்க, இந்த இயக்கத்தை சார்ந்தவங்க, இல்ல அரசியல் விமர்சகர், இல்ல பத்திரிகையாளர் சொல்லிட்டு தான் அடையாளப்படுத்துவோம். ஆனா நாம தொடக்கத்துல பெண் ஒருவர்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த காணொலியில இந்த அம்மா பேசுன கேட்டீங்கல்ல, அவ்வளவு ஒரு நயவஞ்சகத்தன்மையாக இவங்க நடுநிலையா பேசுறோம் அப்படின்னு ஊடகங்களுக்கு மத்தியில தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு திமுகவினுடைய அடிவருடியாக, விசிகாவினுடைய ஜால்ராவாக, நடுநிலையாளர் என்கிற பெயரில் இங்கே திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்ச்சியாளர்கள் இவர்கள். பாமக என்கிற பெயரை இந்த அம்மா சொல்லக்குள்ள அதோடைய முகபாவனை இருக்குல்ல, அப்படியே என்னமோ அவ்வளவு ஒரு எதிர்ப்பு தன்மை வருது. நெறியாளர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு, என்னன்னா வேங்கை வயல்ல மலம் கலந்தாங்க, பல்வேறு இடங்கள்ல விசிகாவை கொடியேற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு திமுகவினரே தடுத்தார்கள். ஆனா இங்க எல்லோருமே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதான ஒரு திணிப்பை மட்டுமே முன்வைக்கிறீர்களே, ஏன் அப்படின்னு கேட்கக்குள்ள ஒண்ணு இந்த அம்மாவுக்கு பதில் தெரியலன்னா அமைதியா போயிருந்திருக்கணும், இல்லைன்னா திமுகவை குற்றம் சாட்டி இருக்கணும், இல்ல விசிகா மீது விமர்சனத்தை முன் வச்சிருக்கணும். சம்பந்தமே இல்லாம பாமக பத்தி பேசுது. அது என்ன சொல்றது கேட்டீங்கல்ல, இந்த சாதியை ஊக்குவிக்கிறாங்க, சாதியை அழியாம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சாதி வெறிய தூண்டுறாங்க, சாதியின் பெயரால் கலவரத்தை உருவாக்குகிறார்கள், அதனாலதான் வேங்கை வயல்ல மலம் கலக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்க கூப்பிட்டு ஏன் இன்னும் சாதியை ஊக்குவிச்சிட்டு இருக்கிறீங்க, ஏன் இன்னும் சாதியை காப்பாத்திட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யாராவது கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரியான அறவேக்காடுத்தனமான நபர்களை அழைத்து ஊடகங்கள், நடுநிலையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர் சொல்லிட்டு பேச வைப்பதே மிகவும் கீழ்த்தரமான செயலாகும். ஏன்னா வேங்கை வயல் பத்தி விசிகா பேசியதை விட பாட்டாளி மக்கள் கட்சி தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்குது. விசிகா என்ன பண்ணாங்க, அந்த தருணத்துல மட்டும் போயிட்டு அந்த மக்களை சந்திச்சுட்டு கடையில இருந்து வாங்கிட்டு வந்த சாப்பாடை அவங்க வீட்டுல இருந்து செஞ்சது போல ஒரு சட்டியில இருந்து எடுத்து ஒரு தட்டுல வச்சு சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்காக பல்வேறு முறை பல முறை குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது, போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தற்போது வரைக்குமே ஒரு மாதங்களுக்கு முன்பாக ஐயா அவர்கள் வேங்கை வயல் விவகாரத்தை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இடத்துல சாதியை ஊக்குவிச்சது, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இடத்துல சாதி என்னும் காப்பாத்திட்டு இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இடத்துல சாதி வெறிய தூண்டிச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இடத்துல கலவரத்தை தூண்டிச்சு சொல்ல முடியுமா? ஆதாரமற்ற வார்த்தைகள் ஆயிரம் ஆயிரம் அடுக்கடுக்காக சொல்லலாம். ஆனால் ஆதாரத்தோடு ஒரு விடயத்தை நிரூபிப்பது என்பது மிகப்பெரிய கடினம். சாதி அழகிய சொல் என்று சொன்னால் சாதியை காப்பாற்றுவதாக அர்த்தமா? சாதியின் பெயரால் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு, சாதியின் பெயரால் கொடுக்கக்கூடிய சலுகைகள் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும், அவரவர்களுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். சமூகத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயங்களுக்குமான இடஒதுக்கீடு என்பது அவர்களுடைய முன்னேற்றம் அளவிற்கு இருக்க வேண்டும். ஆகையினால் சாதிக்கான இடஒதுக்கீடு தேவை என்று சமூக நீதிக்காக குரல் கொடுத்துட்டு இருக்குது. அதையெல்லாம் அறியாத, தெரியாத, அது குறித்த புரிதல் இல்லாத இது போன்ற மடையர்கள், இது போன்ற அரைவேக்காடுகள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பல இடத்துல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள், சேலத்துல ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர், பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள், அவர் இறந்துட்டார். அந்த சிறுபான்மையை சார்ந்தவர் ஒரு முஸ்லிம், அவருடைய பிணத்தை எடுத்துட்டு போக கூடாதுன்னு தடுத்தாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருந்தா பட்டியல் சமுதாயம் முழுக்க நாம சொல்ல முடியாது. இந்த அரசியல் கட்சி, இவர்கள் சொல்லக்கூடிய அந்த அரசியல் கட்சி தான் அங்க நின்று எடுத்துட்டு போக கூடாதுன்னு தடுத்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி உடனடியாக போயிட்டு பட்டியல் சமுதாயம் ஆளக்கூடிய பகுதி வழியாக இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவருடைய பிணத்தை எடுத்து சென்று அடக்கம் செய்தார்கள். இப்ப நடந்தது, இந்த டிஜிட்டல் உலகத்துல நடந்தது, இவ்வளவு பெரிய கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல நடந்தது. யாராவது பேசினாங்களா? யாராவது ஒருத்தர் பேசினாங்களா?
யாரும் பேச கிடையாது. விழுப்புரம் மாவட்டத்துல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களும் வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்களும் இப்ப இந்த புயலால் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு உடனடியாக வந்து தேவையானவற்றை செய்ய சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி தான், வேற யாரும் கிடையாது. கள்ளச்சாராயத்தால உயிரிழந்தவர்கள் பலரும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். பெயரளவுக்கு மட்டுமே தோழல் சுட்டுதல் என்பதை அந்த வார்த்தையை முன்வைத்து சும்மா 2 வார்த்தை பேசிட்டு போயிட்டார் தோழமை சுட்டுதல்ல. ஆனா அதற்கான வழக்கை உயர்நீதிமன்றத்துல போட்டு சிபிஐக்கு மாற்றம் சொல்லி அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படியான கட்சியை இவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற தற்குறிகளை எங்களை பத்தி பேசுவதை வாடிக்கையா வச்சுக்கிறத விட நிறுத்திட்டு வேலையை பாருங்க. வேங்கை வயல்ல இன்னும் நாரிக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு லோகோ வெளியிட்டது நாங்க தான், குரல் கொடுத்தது நாங்க தான். அந்த கேள்வியை போய் திருமாவளவன் அவர்கள்ட்ட கேளுங்க. உண்மையாகவே நிதர்சனமாகவே பட்டியல் சமுதாய மக்களினுடைய அறங்காவலர் என்று சொல்லக்கூடிய அவர், அரண் என்று சொல்லக்கூடிய அவர் வேங்கை வயல் சம்பவத்தை கண்டித்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்க வேண்டும். திமுகவினுடைய கூட்டணியில் இருந்து விலகி இருக்க வேண்டும். திமுகவினுடைய சின்னத்தில் வெற்றி பெற்ற தொகுதியை விட்டெறிந்திருக்க வேண்டும். ஆக இது எதுவும் செய்யாமல் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியை வசைபாடுவது அப்படிங்கிறது ஒரு தெளிவில்லாத, புரிதல் இல்லாத ஒரு சூழலை தான் இது போன்ற பெண்ணவர்களிடத்திலே நாம் கண்டிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்த சூழல் மாறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.